ரவா கேசரி பண்ணிகிட்ருக்கோம். நெய் அப்பப்போ நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து சாஃப்டாகும், நல்ல சாஃப்ட். பொங்கலுக்கும் கேசரிக்கெல்லாம் நெய் ஊற்றுறதுல கஞ்சப்பட்டால் குவாலிட்டி இருக்குது. வச்சுட்டு நல்லா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை பெருமாள்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அருமையான ரவா கேசரி பார்த்தோம். கொஞ்சம் முதல்ல நெய்யை வச்சு நல்லா ரவாவை போட்டு 1/2 கிலோ ரவாவை போட்டு நல்லா வதக்கிட்டு இது பண்ணிவிட்டு பரட்டிட்டு அதில் வெந்நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிக்கிட்டு கட்டி தரிக்காமல் அப்புறம் சர்க்கரையை போட்டு குங்குமப்பூ ஏலக்காய் போட்டு நல்லா போடணும். முந்திரி பருப்பை நல்லா வறுத்து போட்டு கிளறி எடுத்தால் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேசரியை நம்ம பார்க்குறோம். அற்புதமான கேசரி.